கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று வாக்குரைத்தார். ஆபிரகாம் விசுவாசத்தோடு காத்திருந்தார். வருஷங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறவில்லை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்கிற ஒரு குமாரனை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் காத்திருந்தது அவருக்கு வந்து சேர்ந்தது. அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் செய்து காத்திருங்கள். அது தாமதித்தாலும் நிச்சயமாய் நீங்கள் செய்த விண்ணப்பத்திற்கான பதில் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.